முதலமைச்சர் கழகத்தின் இளைஞரணி செயலாளர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகளை உங்களுக்கு வழங்கக்கூடிய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய கழக நிர்வாகிகளே, நம்முடைய மாவட்ட கழக கிளை கழகங்களின் நிர்வாகிகளே, திரளாக குழுமி இருக்கக்கூடிய என்னுடைய வணக்கத்துக்குரிய தாய்மார்களே, அன்பிற்குரிய கிராம பெரியவர்களே, இளைஞர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நத்தகுளம் கிராமத்தில் நான் தெய்வமாக போற்றி வணங்கக்கூடிய ஐயா தேவர் திருமகனாருடைய திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்துவிட்டு மரியாதை செய்து உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்று இந்த 4.5 ஆண்டு காலத்தில் நம் அனைவருக்குமான ஒரு ஆட்சியை அவர்கள் தந்திருக்கிறார்கள். குறிப்பாக இங்கே ஏராளமான பெண்கள் வந்திருக்கிறீர்கள். இந்த ஆட்சியுடைய மகத்தான திட்டங்கள் உங்களை மையப்படுத்தி அந்த திட்டங்களை தந்திருக்கிறார்கள். மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வழங்குவதாக இருந்தாலும், விடியல் பயணம் பேருந்துகளிலே இன்றைக்கு நாம் போகக்கூடிய அந்த பயணம் கட்டணமில்லாமல் போகக்கூடியதாக இருந்தாலும், நம்முடைய குழந்தைகள் இன்றைக்கு காலை உணவு திட்டத்திலே பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய பிள்ளைகளுக்கு காலையிலேயே பள்ளியிலே சத்துணவு கொடுக்கக்கூடிய அந்த திட்டமாக இருந்தாலும், உங்களை மையப்படுத்தியான ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சியை முதலமைச்சர் நடத்தி கொண்டிருக்கிறார். அதே போல் நம்முடைய குழந்தைகள் இங்கிருந்து மேல் படிப்புக்காக போகக்கூடிய குழந்தைகளுக்கு, அந்த குழந்தைகள் காலேஜில் சேர வேண்டும் என்றால் அந்த குழந்தைகளுக்கும் மாதம் 1000 ரூபாய் இன்றைக்கு வழங்கக்கூடிய முதலமைச்சர். அவர் மீண்டும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அவர் வர வேண்டும். அது 2026ஆம் ஆண்டு தேர்தல் இன்னும் 5-6 மாதம் கழித்து வந்தாலும், என்றைக்கு வந்தாலும் நாம் அனைவரும் எப்போதும் போல் ஒன்றாக இருந்து மீண்டும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக நம்முடைய தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களை நாம் உருவாக்குவோம் என்பதை நான் தெரிவிக்கிறேன். நத்தகுளம் கிராமத்திற்கான மேலும் சில கோரிக்கைகளை நடத்தி தந்திருக்கிறீர்கள். நம்முடைய கால்வாய் சரி செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் சொல்லியிருக்கிறீர்கள். ஏற்கனவே இந்த கண்மாய் மராமத்திற்கு நம்முடைய ஆட்சியிலே இப்போது அந்த பணிகளுக்கு நிதி ஒதுக்கப்பட்டு இந்த பணிகள் துவக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வரக்கூடிய வரத்து கால்வாயும் நாம் சரி செய்ய வேண்டும் என்றும் இப்போது கோரிக்கைகள் தந்திருக்கிறீர்கள். அவற்றையும் நாம் நிச்சயமாக கருத்திலே கொண்டு நம்முடைய பகுதிக்கான அந்த திட்டங்களை அனைவரோடும் இருந்து நிறைவேற்றும் என்று சொல்லி, தொடர்ந்து பல்வேறு கிராமங்களுக்கு நாங்கள் காலையில் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையில் ஒரு அடையாளமாக வந்திருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு ஒரு 10-15 பேருக்கு நாங்கள் வழங்கி உங்கள் அனுமதியோடு நாங்கள் விடைபெறுகிறோம். இங்கே இருக்கக்கூடிய ஒரு அனைவருக்கும் இங்கேயே நம்முடைய நிர்வாகிகள் இருந்து அனைவருக்கும் ஒருவர்